இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வேலை நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா அடுப்பு போட சொல்லியிருந்தோம். ஏன்னா தோட்டத்தில் வந்து அடுப்பு இருந்தது அப்படின்னா, எப்போயாவது சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தான் வேலை என்னமோ ரொம்ப அதிகமான மாரி ஆயிடுச்சு. வீடியோக்காகன்றத தாண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு எப்பவுமே நான் இருக்க இடம், என்னை சுத்தி இருக்க இடம் எப்பவுமே ரொம்ப கிளீனா, அழகா, நீட்டா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைப்பேன். அது எனக்குள்ள ஊறுன ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கன்னாபின்னான்னு கடந்தா சுத்தமா பிடிக்காது. உடம்பு சரியில்லனாலும் பரவால்ல, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் ப்ராப்பரா வீடியோ வந்து போட முடியல. வேற ஒண்ணும் கிடையாது. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. இப்படி தான் இருக்கு. இதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த மத்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு வந்து அடிக்கணும். அதுவும் நானே அடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுண்ணாம்பு வந்து வீட்ல இருக்கு. அதில கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயினர் மட்டும் கலந்துட்டு, நம்மளே வந்து அந்த காம்பவுண்ட் எல்லாம் பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்கேன். அது இன்னொரு நாள் வந்து செய்வேன். அப்புறம் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லா புல்லு, மத்த செடி எல்லாத்தையும் புடுங்கி போடவே எனக்கு வந்து 1 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் கிளீன் பண்ணணும்.